ஐயா பாண்டியரே, என்னை கட்டி போட்டதுக்கு காசு, என் உடஞ்ச படகுக்கு காசு எதுக்கும் கொடுக்காம போறீங்க. புலி கடலுக்குள் வீழ்ந்து விட்டது. மீனுக்கெல்லாம் நல்ல தீனி. சோழ புலி கடலுக்குள் வீழ்ந்து விட்டது. நிறுத்தடா, நிறுத்து. எல்லாம் முடிந்து விட்டது. அவன் சத்ததை நீ பார்த்தாயா? மூழ்கியதை கண்ணால் பார்த்தேன். சடலத்தை நீ பார்த்தாயா? எரிந்தது தீ, அண்டுபுறம் எரிந்த தீ, அடித்தது புயல். ரவிதாசன், என்ன நடந்தது? அவன் சடலத்தை கண்ணால் பார்க்க வேண்டும். அதுவரை வீரபாண்டியரின் பழி தீரவில்லை என்றுதான் அர்த்தம். தீ இன்னும் அணையவில்லை. பழுவூர் ராணி நந்தினி தேவி எங்கே? கிழவருடன் கலங்கரை விளக்கம் அருகே சுற்றி வீரர்கள் கடற்கரை முழுவதும் வலை வீசி தேடுகிறார்கள். ராக்கம்மா, தேட வேண்டாம், குட்டி புலி வீழ்ந்து விட்டது. ராக்கம்மா, நீ சென்று பழுவூர் அரசியை பார்த்து நான் அவளை சந்திக்க வேண்டும் என்று சொல். உடனே சந்திக்க வேண்டும். பல்லவர்களின் கொடி. பல்லவ மன்னர் பார்த்திபேந்திரன் ஈழத்துக்கு சென்றார் என்று கேள்விப்பட்டேன். அவராக இருப்பாரோ? அவன் அருண்மொழியை காப்பாற்றி விட்டான். அருண்மொழி வருகிறான். பார்த்திபா, அருண்மொழி எங்கே? என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லையே. என்ன நடிப்பு? இடமாக பார்க்க தானே ஆசைப்பட்டீர்கள். என்னடா சொல்கிறாய்? பேரனை சிறைப்பிடிக்கத்தான் களத்தை அனுப்பினீர்களா? அருண்மொழி கப்பலோடு மூழ்கிவிட்டார். அருண்மொழி நான் வளர்த்த பிள்ளையடா. ஒருவேளை அவர் இங்கு கரை சேர்ந்திருப்பாரோ என்று பார்க்க வந்தேன். அவர் அவளை எளிதாக சாக மாட்டார். நீ எதற்கு ஈழத்திற்கு சென்றாய்? யாருடைய ஆணை அது? அருண்மொழியை கொன்றது நீதான். இந்த துரோகியை பிடித்து கட்டுங்கள். கரிகாலரின் தாத்தா நீங்கள். நீங்கள் என்னை சிறைப்பிடிக்கலாம். வேறு எவரும் என் அருகே வர முடியாது. யார் இவர்? பழுவூர் அரசிக்கு வணக்கம். நான் பல்லவ அரசன் பார்த்திபேந்திரன். வெறும் பார்த்திபேந்திரன் அல்ல, வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திபேந்திர பல்லவன். அந்த பெருமை ஆதித்த கரிகாலர் ஒருவருக்கே உரியது. நான் அவர் தோழன். அதெல்லாம் இப்போது எதற்கு? அருண்மொழி எங்கே? உண்மையிலேயே அந்த களத்தில் அவர் இல்லையா? நான் அரசன், பொய் சொல்வதில்லை. அரசர்கள் சொல்லும் பொய்யை அரசியல் என்பார்கள். எதற்கும் களத்தை ஒருமுறை பார்த்து விடுவோமே. நான் சென்று சோதித்து விட்டு வருகிறேன். காலந்தகா, நானும் வருகிறேன். பல்லவன் எங்கும் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். கிழவர் தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறார். நானா புயலை வரவழைத்தேன்? நானா அருண்மொழியின் சாவுக்கு காரணம்? காரணம் நீங்கள் இல்லை, நான் தான். அப்படித்தான் சொல்வார்கள். வயதானவரை மயக்கி சோழ சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற முயல்பவள் தானே நான். அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டார்கள். அதையெல்லாம் யாரும். ஒருத்தி சொல்கிறாள், அது எனக்கு உறுதியாக தெரியும். யார்? இளவரசி குந்தவை. பார்த்தீர்களா? குந்தவை பெயரை சொன்னதும் மௌனமாகிவிட்டீர்கள். சோழ நாட்டு இளவரசி, பேரழகி. யாருடைய அழகும் உங்கள் கால்விரல் அழகு கூட இணையாகாது. இதெல்லாம் அவளை பார்ப்பது வரைக்கும் தான் தெரியும். நான் அப்படி அல்ல. நான்
எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்கள். சோழ நாட்டை பங்காளி சண்டையில் பாழாகி விடாமல் நாம் காப்பாற்ற வேண்டும். எப்படி? அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அதை உங்களால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன கேட்டாலும் செய்வீர்களா? நீங்கள் கேட்டால் பல்லவ நாட்டை மீட்டு உங்கள் கையில் கொடுப்பேன். உண்மையாகவா? காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இதோ ஆதிசிவன் நம் காலாமுகர்களுக்கெல்லாம் நல்லதொரு வழிகாட்டி இருக்கிறார். சோழ நாட்டின் தவ புதல்வர் சிவபக்தர் கண்டராதித்தரின் மகன் மதுராந்தகத்தேவர் இதோ நம்முடன் நிற்கிறார். கோடியக்கரையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. அருண்மொழியை கடல் விழுங்கிவிட்டதாம். சிவோகம் அடுத்த பட்டத்துக்குரியவர் மதுராந்தகதேவர். யுத்த வெறி கொண்ட காலாமுகர்கள் 50,000 பேர் உங்களுடன் நிற்பார்கள். சிவோகம் 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 மனோவித்யலங்கார சித்தானிநாத ந சஸ்ரோத்ர ஜிவ்வேன சக்ரான வித்தேன சவ்யோம பூமிர்ன தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் 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 சக்ரான சஞ்ஞோ ந வை பஞ்சவாயு ந வா சப்ததாசோ ந வா பஞ்சகோஷ ந வாக்பாணி பாதௌ ந சோபஸ்தபாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். சோழ இளவரசே, என் பெயர் உக்ரதேவன். ராஷ்டிரகூட அரசர் கோத்திக அமோகவர்ஷரின் படைத்தலைவன். அவருடைய மருமகன் கற்கன் செய்தியுடன் வந்திருக்கிறார். ராஷ்டிரகூடர்கள் சோழ நாட்டிற்கு எதிரிகள். அது முன்பு. இப்பொழுது கரிகாலனின் எதிரிகள். நீங்கள் கரிகாலனை வெல்லவே முடியாது. எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடன் சேர்ந்து கொள்வதா? எதிரிகளுடன் சேர்ந்து சோழ நாட்டை காட்டிக் கொடுப்பதா? எதிரிக்கு எதிரி நண்பன். சிவோகம். காட்டிக் கொடுக்க வேண்டாம், கூட்டமைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சோழ நாட்டின் அரசராக ஆக்குவதாக கோத்திக அமோகவர்ஷரின் வாக்குறுதியை நான் தருகிறேன். அதற்கு சான்றாக கோத்திக அமோகவர்ஷரின் மகள் மாதுளி. மதுராந்தக தேவர் எமக்குள்ள மருமகனானால் எங்களுக்கு மிகவும் பெருமை. சோழ நாடும் ராஷ்டிரகூட நாடும் ஒன்று சேர்ந்தால் இமயம்தான் எல்லை. இந்த சம்பந்தம் நடந்தால் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் உங்களை சோழ அரியணையில் அமரச் செய்வது கோத்திகரின் பொறுப்பு என்று சொல்லச் சொன்னார். மதுராந்தகத்தேவருக்கு இதில் சம்மதம் என்றால் தூது சொல்லி அனுப்புங்கள். எங்கள் படை உங்களுடன் வந்து நிற்கும். சிவோகம். இளவரசி, இளவரசி, உங்களுக்கு ஒன்றுமில்லை. இளவரசி, இளவரசி, கவலை திறங்க. இளவரசி, கரை சேர்ந்து. இளவரசி,